வணக்கம் ஐயா வேல்முருகன் அவர்களே. வணக்கம். உங்களுக்கு தான். உங்களுடைய ஹிஸ்ட்ரியை போய் பார்த்தேன் நெட்டில் சர்ச் பண்ணி. கட்டின பொண்டாட்டியோடைய சொத்தில் பங்கு கேட்டு அடித்து சித்திரவதை பண்ணி மாமியார் வீட்டுக்கு துரத்திட்டு மாமனார் சொத்தில் பங்கு கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு வாதாடி அந்த மனைவிக்கு ஒரு வாழ்க்கையும் கொடுக்காம உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தக்க வச்சிக்காம சுத்தமாக ஒரு நாகரிகமே தெரியாத ஒரு என்ன சொல்கிறது ஒரு தலைவர் நீங்கள் போய் எங்கள் தலைவரை பற்றி தப்பாக பேசியிருக்கீங்க. அப்புறம் இந்த நஞ்சு குஞ்சுங்கெல்லாம் பேசுதுன்றீங்களே, அப்படின்னா என்ன சார்? நாகரிகமே தெரியாதா உங்களுக்கு மேடையில் பேசும்போது? ஏன் சார் ஒரு மேடை ஏறுறோம், ஒரு மைக்கை பிடிக்கிறோம், ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க, ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு நாகரிகமே இல்லாமல் பேசுகிறீங்க. என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள்? உங்களுக்கு பேச தெரியலனா கூட தயவு செஞ்சு எங்கள் தளபதி பேசும்போது அந்த மேடையில் அவர் என்ன பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாருன்னு காது கொடுத்து கேளுங்க. உங்களால் நேராக வந்து பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அட்லீஸ்ட் வீடியோங்களில், செய்தியில், நியூஸில், இந்த செல்லில் வருது அவர் பேசுகிறதெல்லாம், அதை பார்த்தாவது கற்றுக்கங்க சார். நீங்களாம் எத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கிறீங்க? அத்தனை வருஷம் அரசியல் தலைவர் மாதிரியா பேசுகிறீங்க? அரசியல் தலைவர்னால் என்ன தெரியுமா சார்? தன்னுடைய வாழ்வு முடிந்ததுக்கு அப்புறம் கூட தான் வாழ்ந்ததை பற்றி நம்மளை கொள்கை தலைவராக ஒருத்தவங்க ஏற்றுக்கணும். அந்த மாதிரி அரசியல் தலைவர்களாக மக்கள் மனசில் இடம் பிடிங்க. வாழும்போதே இப்படி கஷ்டப்படுற எல்லாரையும் கஷ்டப்படுத்தி எல்லார் மனசுலையும் இப்படி புண்படுத்தி வாழறீங்க. அப்புறம் உங்கள் வாழ்காலம் முடிந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் கொஞ்சம். இன்றைக்கி பேசுகிறீங்களே, கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் குடிக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அடுத்தவங்க வீட்டுக்கு பொண்டாட்டி இப்போ அடுத்தவங்க வீட்டுக்கு கட்டின்னு போகிற பொண்ணு அதுன்றீங்க. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் முத்தம் காமத்தை சார்ந்தது அல்ல என்ற முத்துக்குமார் கவிதையை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் உச்சரிக்க மாட்டீங்க. ஏன் சார்? நல்லதே உங்கள் காதுக்கு கேட்காதா? கெட்டது மட்டும்தான் கேட்குமா?